அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 2வது பாகம். 1945வது வருடம் மார்ச் மாதம் கடைசி வாரத்துல பெறப்பட்ட செய்திகளை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். கடைசியா விவேகானந்தர் பாபுஜிட்ட பேசிட்டு இருந்தார். என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா, நான் இந்த அழிவு பணியில தீவிரமா இறங்கியிருக்கேன். ஆனா என்னை நீங்க எல்லாம் தடுத்துட்டு இருக்கீங்க. இனிமேற்கொண்டு நீங்க சொல்ற எதையும் கேட்க மாட்டேன். உங்களை வாரிசா நியமிக்கிறதையும் புதிய அமைப்பை உருவாக்குறதையும் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்கள எல்லாம் அழிப்பேன். அது உங்களுடைய தாயாராக இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையில யாரும் குறுக்க வராதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை பாபுஜிக்கு சொல்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம நிறுத்தணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கண்டினியூ பண்றோம். இந்த முறை உங்கள் இதயத்தை உங்களது குருவினுடையது போலன்றி என்னுடையதை போல ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுக்கு அர்த்தம் என்ன? அதான் லாலாஜி மிகவும் அன்பு வடிவமாக இருப்பவர், ரொம்ப ரொம்ப அன்பானவர். அதனால அவர் யார் மேலேயும் எந்த விதமான ஒரு ஒரு அழிவு பணியையும் மேற்கொள்ள மாட்டேங்கிறாரு. யாரையும் எங்கெங்க நகர்த்தணுமோ நகர்த்த மாட்டேங்கிறாரு. அவருடைய இதயம் அவ்வளவு மென்மையா இருக்கு. நீங்களும் உங்க குருவையே ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. உங்க இதயமும் அது மாதிரியே இருக்கு. எனக்கு வேலை நடந்தாகணும், குறுக்க வர்றவங்கள நகர்த்தி ஆகணும் நான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குரு மாதிரி இருக்கிறவங்களுடைய இதயத்தை மாத்திக்கிட்டு என்னை மாதிரி ஒரு இரும்பான ஒரு வலிமை மிக்க இதயம் உள்ளவரா இருந்தாதான் நம்ம இந்த இந்த பணியை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். உங்கள் இதயத்தை உங்கள் குருவினுடையது போலன்றி என்னுடையதை போல ஆக்கி கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளின் வேலையில் தலையிடுகிறீர்கள். ஏன் சொல்றாரு அப்படின்னா, எம்என் அப்படிங்கிறவரை விவேகானந்தர் அவருடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எல்லாம் எடுத்துட்டு அவர் மேல ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ் அனுப்பணும் அப்படின்னு ஐடியா சொல்றாரு. அதுக்கு இவரு பாபுஜி ரொம்ப ஒரு பணிவாக ஒரு வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறார், எம்என் மட்டும் விட்டுருங்கன்னு. இப்படி ஒவ்வொருத்தங்களை ஆரம்பிக்கிறப்பையும் அதே தான் சொல்லுவாங்க. எம்என் ஏன் சொல்றாருன்னா, எம்என்கிறவர் நான் சொல்லியிருக்கேன், மகராஜ் நரேன்கிறவர் லாலாஜியினுடைய மூத்த மருமகன். குருவினுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால பாபுஜி அந்த வேலையை கேட்கிறாரு. எம்என்னை விட்டு விடுமாறு நீங்கள் கூறிய ஆலோசனை எனக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. உங்களது அன்னையின் வீட்டை குறித்தும் உங்களது மதிப்பிற்குரிய மாஸ்டரின் உறவினர்களிடமும் உங்களுக்கு மிகுந்த மரியாதை இருப்பதால் அதே நேரத்தில் நீங்கள் மன்னிக்கப்படவும் தகுதி உடையவராக இருக்கிறீங்க. ஒரு பக்கம் உங்க மேல கோபம் வருது, ஆனா குரு மட்டும் இல்லாம குருவோட குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் பார்க்கும் பொழுது உங்களை மன்னிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகின்றது. உங்களை குறித்த தன்னலம் உங்களிடம் இல்லை. அதே நேரத்தில் ஆலோசனை தருவதில் நீங்கள் கொண்டிருக்கின்ற பணிவான முறை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவங்களை விட்டுருங்கன்னு கேட்கறது ஒரு ரொம்ப பணிவா கண்ணியமா கேட்குறீங்க. நமது பிரபுவிடமும் என்னிடமும் நீங்கள் உண்மையிலேயே உங்களை சரணடைய செய்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஏதாவது தீமை செய்வதாக இருந்தால் அது எனக்கே நான் செய்வதாக நினையுங்கள். இப்ப லாலாஜியினுடைய மகன் ஜக்கு, அவர் ஒரு போன, அதாவது 1944 அக்டோபர் மாதம் வாக்குல ஒளி உலகத்துக்கு போயிடுறாரு இறந்து. அவர் இப்ப அங்கிருந்து தொடர்பு கொள்றாரு. அன்பு சகோதரரே, எம்என்னை காப்பாற்ற நீங்கள் நன்கு செயல்பட்டிருக்கிறீர்கள். எதையும் சொல்லும் துணிச்சல் என்னிடம் இல்லை. ஏன்னா ஜக்குவுக்கு எம்என்கிறவர் என்ன ஆகணும், பிரதர் இன் லா வேணும். அவர் ஒளி உலகத்துல இருந்தாலும் அவரே விவேகானந்தர்கிட்ட இதை பேசல. ஆனா பாபுஜி பேசி எம்என்னுக்கு ஒரு அழிவு ஏற்படாமல் தடுக்கிறாரு அப்படிங்கிறத அவர் பாராட்டுறார். எம்என்னை காப்பாற்ற நீங்கள் நன்கு செயல்பட்டிருக்கிறீர்கள். எதையும் சொல்லும் துணிச்சல் என்னிடம் இல்லை. சுவாமி விவேகானந்தர், இந்த விஷயத்தை குறித்து நாங்கள் யோசித்து பார்த்தோம். எங்கள் வேலைக்கு தடை ஏற்படுத்தும் கருவியாக இருப்பது உங்கள் அன்னைதான் என்ற முடிவிற்கு வந்தோம். கீ பாயிண்டா பாபுஜி ரெப்ரசன்டேட்டிவா ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளுக்கும்
ஒரு மூல காரணமா இருக்கிறது லாலாஜியுடைய மனைவி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா லாலாஜியுடைய மனைவிக்கு தவறான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு அவங்க தான் வந்து இது மாதிரி ஒண்ணு நடக்கக்கூடாதுங்கிற ஒரே பிடியாக இருக்கிறதுனால அழிவுல முதல் இடத்துல அவங்கதான் இருக்கிறாங்கிற மாதிரி விவேகானந்தர் சொல்றாரு. இடைநிறுத்தம். சுவாமி விவேகானந்தர் இதயத்திற்குள் தன்னை மாஸ்டராகவும் தனது சீடர்களை தனக்கு கீழ் பணிபுரிபவர்களாகவும் நினைக்கின்ற மனிதன் ஒரு தவறை செய்கிறான். ஏனெனில் அவர்களுக்குள்ளும் ஆத்மன் இருப்பதால் அவர்களும் மாஸ்டருக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள். திரைகள் அல்லது தடைகள் மட்டுமே உடைக்கப்பட வேண்டும். அந்த நோக்கத்திற்காகவே சீடன் தனது மாஸ்டரிடம் வருகிறான். ஒரு வகையில் மாஸ்டர் தனது சீடனுக்கு கடன் பட்டிருப்பதாக உணர்ந்திட வேண்டும். ஏனெனில் சீடன் தனக்கு சேவைகளை வழங்குவதற்கான வாய்ப்பை மாஸ்டருக்கு தந்து கொண்டிருக்கிறான். இது ஒரு அற்புதமான பகுதி. ஒரு அபியாசியும் இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ப்ரிசெப்டருக்கும் இது புரியணும். நம்ம மாஸ்டருக்கு இது தெரிஞ்சதுனாலதான் அவர் மாஸ்டர் ஆகிறார். அதனால மாஸ்டருங்கிற விஷயத்த விட்டுருவோம். இந்த மாஸ்டருங்கிற இடத்துல ஒரு அபியாசின்னு வச்சுக்கிட்டா இதயத்திற்குள் தன்னை அபியாசியாகவும் மற்ற உறவினர்களையும் நண்பர்களையும் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறாதவர்கள் அப்படின்னு நினைக்கிற மனிதன் ஒரு தவறை செய்கிறான் அப்படின்னு ஒரு அபியாசி எடுத்துக்கணும். ஏன்னா நான் தியானம் பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் இருந்தாலும் அவங்கெல்லாம் இல்லைன்னாலும் எனக்குள்ளாரையும் அவங்களுக்குள்ளாரையும் இருக்கிற ஆத்மாங்கிறது ஒரே பவர் உள்ளது. இது விவேகானந்தர் அவருடைய காலத்துல எழுதின புத்தகங்கள்லாம் அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு புழுவும் ஒரு துறவியும் ரெண்டு பேருக்குள்ளாரும் ஒரே பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. என்னன்னா துறவிக்குள்ளார அது இயக்கத்துல இருக்கு, புழுக்குள்ளார அது உணர்ந்துற நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புகள்லையும் தெய்வீகத்தன்மை ஒரே அளவில் தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே கெப்பாசிட்டி தான். ஒரு ரெண்டு பேருமே வீரர்கள் தான். ஒரு வீரன் தூங்கிக்கிட்டு இருக்கான், ஒரு வீரன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். செய்ய வேண்டியது என்னன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்குள்ளார இருக்கிற அந்த விஷயத்தை எழுப்பி விடுற வேண்டியதுதான் வேலை. அப்படிங்கும் பொழுது ரெண்டு பேரும் எந்த விதத்துல வேறுபட்டவங்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேஸ். ஒரு அபியாசி இந்த மாதிரி நினைக்காம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த சமம் அளவுக்கான முன்னேறுவதற்கான அந்த ஒரு தன்மையும் ஒரு தெய்வீக தன்மையும் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் பொழுது ஆன்மீக பயிற்சி செய்யறவங்க செய்யாதவங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற தன்மை வந்து நமக்கு குறையும். இதே ஒரு பிரிசெப்டரா எடுத்து பாருங்களேன். இதயத்திற்குள் தன்னை பிரிசெப்டராகவும் தன்னிடம் சிட்டிங் வாங்க வருபவர்களை தனக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என்று நினைக்கின்ற மனிதன் ஒரு தவறை செய்கிறான். ஏனென்றால் பிரிசெப்டரா இருக்கிறவருக்கும் தன்னிட்ட சிட்டிங் வாங்க வர அபியாசிக்கும் எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே மாதிரியான தெய்வீக ஒளி தான் இருக்கு. எனவே அவர்களும் பிரிசெப்டருக்கு சமமானவர்கள் தான். என்ன பிரச்சனைனா அவர் பிரிசெப்டர் ஆகிறதுக்கு என்னதான் திரையா இருக்கோ எதெல்லாம் தடையா இருக்கோ அவைகள் இன்னும் நீக்கப்படவில்லை அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு பெட்டிக்குள்ளாரையும் ஒரே அளவு அமௌண்ட் தான் இருக்கு. இந்த பெட்டி வந்து ஆக்சசபிளா இருக்கு, திறந்து எடுக்கிற மாதிரி. அந்த பெட்டி யாரும் திறக்க முடியாதபடி மூடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டு பெட்டியோட மதிப்பும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஒரு அபியாசி கிட்ட வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் ஏன் அவர்கிட்ட வந்து பழகுறாரு, எதுக்கு குருவை பத்தி பேசுறாரு, இல்ல குருவை எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல அந்த அபியாசிக்கு தன்னுடைய குருவை பத்தி ஞாபகப்படுத்துறாரு அந்த சாதாரண மனிதர். அது மாதிரி ஒரு பிரிசெப்டர் ஒரு சிட்டிங் வாங்க வரக்கூடிய ஒரு அபியாசி அவருடைய ஒரு கஷ்டத்துக்காக வர்றாரு, அவரு முன்னேற்றம் என்ன அடையல அதுக்காக வர்றாருன்னு நினைக்க கூடாது. எந்த நோக்கத்திற்காக ஒரு அபியாசி வந்து ஒரு பிரிசெப்டர் வருகிறார், எந்த வயதுல வர்றாரு, அந்த தன்னிடம் இருக்கக்கூடிய திரைகளும் தடைகளும் உடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே வருகிறாரே ஒழிய அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட இருக்கு, இதை நான் கொடுக்குறேன். ஒரு ஏழை பணக்காரன்ட்ட வரும்போது தங்கிட்ட பணம் இல்லை, பணக்காரன்ட்ட பணம் இருக்கு, கடன் வாங்க வர்றாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. ஒரு குருவும் சீடனும் வர்றது அல்லது ஒரு அபியாசி ஒரு பிரிசெப்டர்ட்ட வர்றது அந்த மாதிரி சிஸ்டத்துல வரல. என்கிட்டயும் இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு. இடையில இருக்கிற தடைகளை விலக்கி விடுவதற்காக அதுக்காகத்தான் விலக்கி விடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வர்றான். அதனால
ஒரு மாஸ்டர் தன் சீடனுக்கு கடன் பட்டிருப்பதாக உணர்ந்திட வேண்டும். ஏனெனில் சீடன் தனக்கு சேவை வழங்க வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறான். அதனால ஒரு அபியாசி தன்னை சுற்றி இருக்கிற தியானம் செய்யாத உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கடன்பட்டவர்களாக உணர வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் அவர்களுக்கு ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்துற வாய்ப்பை இந்த அபியாசிக்கு கொடுக்குறாங்க. மாஸ்டரை அறிமுகப்படுத்துற வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பிரிசெப்டர் தன்னிடம் வருகின்ற அபியாசிகளுக்காக நான் கடன் பட்டிருப்பதாக அவர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. ஏற்கனவே வாங்கினதுதான் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மை அவங்க உங்ககிட்ட வரல அப்படின்னா நீங்க சேவை வழங்குவதற்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? ஆக சேவை வழங்குற வாய்ப்பே ஒரு சீடரால தான் கிடைக்குது. சீடர் இல்லைன்னா இப்ப நான் பிரிசெப்டர் ஆயிட்டேன், கிட்ட சிட்டிங் வாங்க அபியாசியே வரலன்னா நான் யாருக்கு சிட்டிங் கொடுக்கறது? அப்ப நான் என் மாஸ்டருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா கூட எப்படி சேவை செய்யறதுன்னு எனக்கு தெரியாம நான் எப்படி சேவை செய்ய முடியும்? வாய்ப்பு இல்லாமல். நான் பெரிய கொடையாளியாக இருக்கலாம், ஆனா என்கிட்ட யாராவது வந்து வாங்க ஆரம்பிச்சாதான் நான் கொடுக்க முடியும். அதனால எல்லா விதத்திலையும் இது வந்து மாஸ்டர் தன்னொரு மாஸ்டருக்காக சொல்ற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது அப்படி மட்டும் கிடையாது. ஒரு அபியாசி, ஒரு பிரிசெப்டர், ஒரு நான் அபியாசி, ஒரு அபியாசி, எப்படி எடுத்து பார்த்தாலும் அடிப்படை ஒண்ணுதான். தங்களை உயர்வாகவும் மற்றவர்களை தங்களுக்கு கீழாகவும் நினைக்க கூடாது. எல்லாரும் சமங்கிற உணர்வு வரணும். வித்தியாசமா இருக்கிறது அவங்கள்ட்ட சில திரைகள் அகற்றப்படாம இருக்கு, நம்ம கிட்ட அந்த திரைகள் அகற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற உணர்வு மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. மூணாவதா அவங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆன்மீக பணி செய்ய வாய்ப்பு கிடையாது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாஸ்டராக இருக்கிறேன் என்ற எண்ணம் மாஸ்டரது மனத்தில் இருந்து அடியோடு மறைய வேண்டும். இதை கடைபிடிக்காதவர் தனது கடமைகளை சரியாக செய்வதில்லை. இதுக்கும் அதேதான். மாஸ்டருங்கிற இடத்துல அபியாசியாக இருப்பவர் தான் அபியாசி என்ற எண்ணத்தை மனதில் இருந்து அடியோட மறைத்து விடணும். தான் அபியாசி, மற்றவங்க எல்லாம் அபியாசி கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரமே பெரிய விஷயம். அதை முதல்ல எடுத்து நான் சாதாரண மனிதன், எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சிருக்காரு, அதனால இந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கேன், என்னுடைய குருநாதருடைய அன்புனால நான் இதெல்லாம் நடக்குதுங்கிற அந்த ஒரு பணிவுக்கு வரும். ஒரு பிரிசெப்டருக்கு தான் பிரிசெப்டராக இருக்கிறேன் என்ற எண்ணம் அவருடைய எண்ணத்திலிருந்து மறைய வேண்டும். இதை கடைபிடிக்காதவர்கள் ஒரு அபியாசியாக தன்னுடைய கடமையை சரியாக செய்வதில்லை, ஒரு பிரிசெப்டராக தன்னுடைய கடமையை சரியாக செய்வதில்லை. இப்ப உங்களது மாஸ்டரான ஃபதேகரின் மகாத்மா ராம்சந்திரஜி மகராஜ் அவர்களை உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பாக அவர் ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். வாழும் குரு. அவர் வாழ்ந்த காலத்துல லாலாஜி தானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கார். நீங்கள் அனைவரும் எப்போதும் அவரையே பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தன் மாஸ்டருடைய முன் உதாரணத்தை கடைபிடிப்பதாக முன் வந்து கூறக்கூடிய எவரும் உங்களிடையே இருக்கிறார்களா? இது விவேகானந்தர் கேட்கிறார். உங்க குருநாதர் எப்படி இருந்தார்? இன்னைக்காவது தன்னை குருன்னு சொல்லிக்கிட்டாரா? எந்த அளவுக்கு பணிவோட இருந்தார்? அவர் ஒரு உதாரண புருஷரா இருந்தாரு, அவரை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற யாராவது அவரை போல இருக்கிறாங்களான்னா இல்லை. எப்படி இருக்கிறாங்கன்னா தங்களை மாஸ்டர்னு தாங்களே சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இன் கான்பூர் அண்ட் ஃபத்தேகர், பர்டிகுலரா ஏடி அண்ட் ஏகே, அவங்கள வச்சு சொல்றாரு. தன்னையும் தன் பிள்ளைங்களையும் வந்து ஒரு தெய்வம் மாதிரி மாத்திக்கிறதுக்கு தான் அவங்களாம் ஆசைப்படுறாங்க. தன்னை மாஸ்டர்னு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்கு 2 ஆளை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அவங்களுக்கு தானே வந்து எல்லாருக்கும் வழி நடத்தக்கூடிய மாஸ்டரா இருக்கிறோங்கிற ஒரு உணர்வோட இருக்கிறாங்க. அந்த உணர்வோட இருக்கிறவங்க எல்லாம் மாஸ்டராக தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத விவேகானந்தர் சொல்றார். உங்களுக்கு இன்னொரு செய்தி இருக்கிறது. மிக முக்கியமான ஜே என்பவரை நான் அழிவின் கீழ் கொண்டு வந்துள்ளேன். ஜேயும் தெரியும், ஒரு ஏடியினுடைய மூத்த மகன். நமது பிரபு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதை அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, லாலாஜி ஒத்துக்க மாட்டேங்கிறார். எம்என்ன கொண்டு வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஜே என்பவரை அழிவின் கீழ் கொண்டு வந்தால் உங்கள் குரு ஒத்துக்க மாட்டேங்கிறார். எனவே அவரை இப்போதுக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆதிக்கம் செலுத்துவதை தவிர வேறு எந்த எண்ணமும் அவரிடம் இல்லை என்பதே அவரது நிலையாக இருக்கிறது. ஆன்மீகத்தை முற்றிலுமாக இழந்துவிட்ட அவர் ஆதிக்கம் செலுத்தும் நம்பிக்கையில்தான் மகிழ்ச்சி கொள்கிறார். அது எத்தனை விந்தையாக இருக்கிறது! தடுமாறும் புத்தியை பெற்றிருந்தும் தனது சந்ததியினரின் ஆதிக்கத்திற்கான முயற்சியில் வெற்றி பெறும் நம்பிக்கையில் ஏடி அதிக மகிழ்ச்சி அடைகிறார். அப்படிதான் அவங்க ஒரு இயக்கமாவே உருவாகி இதுக்கப்புறமும் அவங்க நிறைய செய்வாங்க.
அது பக்கம் நம்ம போக வேணாம். ஆனா ஒரு ஏடியுடைய எண்ணம் என்னன்னா, தானும் தனக்கு பிறகு தன்னுடைய மகனும் மற்றவர்களால போற்றி புகழப்பட வேண்டும். குருஜி மகராஜ் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் அவங்க காலில் விழுந்து வழங்கணும். இந்த பகுதியில தான் பெரிய குரு அப்படின்னு நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு இருக்கே ஒழிய, மேலும் மேலும் பணிவாக மாறி ஒரு குருவுக்குரிய தகுதியை வளர்த்துக்கணுங்கிற எண்ணமே அவங்கள்ட்ட கிடையாது. எல்லாரையும் டாமினேட் பண்ணணும். எல்லாருக்கும் நான் தான் குரு அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் லெவல்ல தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதிக்கம் செலுத்தும் நம்பிக்கையில் தான் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அவருடைய புத்தி தடுமாறக்கூடியதாக இருக்கிறது. தனது சந்ததியினரின் ஆதிக்கத்திற்கான முயற்சியின் நம்பிக்கையில் ஏட்டி மகிழ்ச்சி அடைகிறார். தன்னுடைய மகன்கள் அவருடைய மகன்கள் ஜே மற்றும் எம் 2 பேரும் அவர்கள் இருவரும் கோயிலின் சிலைகளைப் போல மக்களால் வழிபடப்பட வேண்டும் என்று விரும்பும் அளவிற்கு அவர் சென்றிருக்கிறார். இதுல என்னன்னா, அவங்க 3 பேர் மட்டும் இல்ல, அவரோட ஏட்டியுடைய மனைவியும் இதே விருப்பத்தை தான் வச்சிருக்காங்க. அந்த குடும்பமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். அந்த பகுதியில இருக்கக்கூடிய லாலாஜியினுடைய சீடர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் தானே குரு, தனக்கு பிறகு தன்னுடைய மகனே குரு அப்படிங்கிற பிளான்லாம் ஏட்டி செயல்படுத்துறாரு. அதுக்கு ஏட்டியினுடைய மனைவியும் உடந்தையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விவேகானந்தர் சொல்றார். இரவு 8:25 நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சிரமங்களையும் உங்களது அன்னைதான், அதாவது மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேபின் மனைவி, அவர்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் மற்றொரு முக்கியமான திருப்பத்தை எடுத்துள்ளது. நெருங்கிய மற்றும் தூரத்து உறவினர்களின் குடும்பங்கள் அனைத்தையும் மனைவி குழந்தைகளோடு ஒட்டுமொத்தமாக அழிக்க விரும்புகிறேன். அவர்கள் நமது பிரபுவிற்கு உறவினர்கள் என்ற எண்ணம் மட்டுமே அவ்வாறு செய்ய விடாமல் என்னை தடுக்கிறது. அப்ப சீடர்களா இருந்தவங்க காலகட்டத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்பெல்லாம் நம்ம மட்டும் தியானம் பண்றோம். அப்ப எப்படி லாலாஜியோடைய வீட்டுல எல்லாரும் எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒருத்தங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய மகன், அவங்களுடைய மகள், அவங்களுடைய மருமகள், அவங்களுடைய சம்பந்தி அப்படின்னு விட்டு வைக்காம எல்லாரையும் தியானத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா, நீங்க அந்த காலத்துல சீடர்களா இருந்தவங்க எல்லாம் ஒரு மேக்சிமம் குடும்ப அளவுல உறவினர்களாகவே இருந்திருப்பாங்க நிறைய பேரு. அதுதான் அவர் சொல்றாரு, தூரத்து உறவினர்கள் உட்பட எந்த குடும்பம் எல்லாம் இருக்கோ அத்தனையுமே ஒட்டுமொத்தமா நான் காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அவங்க எல்லாம் லாலாஜியுடைய சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால என்னுடைய மனது அதை செய்யாமல் தடுக்குது. சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அவரும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆகி, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, நீங்களும் சரி உங்க குருநாதரும் சரி, நீங்க இப்படியே எல்லாரையும் தடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில பிரபுவின் முயற்சி இப்படியே போனா அவருடைய முயற்சி தோல்விதாங்க அடையும் அப்படின்னு புலம்புற அளவுக்கு அவர் போறார். உண்மையை சொல்வதனில் ராமச்சந்திரா, நமது பிரபுவின் முயற்சி தோல்வி அடையத்தான் போகிறது. அதாவது நான் விரும்பிய முழுமையான வெற்றி நம்மிடம் சேரப்போவதில்லை. நீங்க 2 பேரும் இப்படியே பண்ணிட்டு இருங்க. கடைசியில உங்களுடைய அந்த அமைப்பை மீட்டெடுக்கணும். அதுல ஏற்பட்டிருக்கிற குறைபாடுகளை சரி செய்து உங்களை ஆன்மீக வாரிசா நியமிக்கணுங்கிற அந்த முயற்சி தோல்வியில தான் போய் முடிய போகுது. நீங்க 2 பேரும் பண்ற வேலைக்கு முழுமையா வெற்றி அடைய போகுதுன்னு நான் நினைக்கலங்கிற அளவுக்கு தன் நம்பிக்கை இழந்து வார்த்தைகளை சொல்றாரு விவேகானந்தர். இதற்கு உங்களது தாயார் மட்டுமே காரணம். அழிவிற்கான நாட்கள் நெருங்கி விட்டதாக நான் நினைக்கிறேன். நான் பணியை விட்டு செல்ல மாட்டேன். ஒட்டுமொத்த அழிவையும் நிகழ்த்திய பின்னர் அல்லது முழுமையான வெற்றியை அடைந்த பிறகுதான் உயர் உலகம் திரும்புவேன். இப்போது என் மனதில் நான் அவ்வாறுதான் தீர்மானித்துள்ளேன். ஜக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற லாலாஜியுடைய மகன் அவர் சொல்றாரு, என்ன பயங்கரமான சம்பவம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தாயார் இம்மி கூட மாறவில்லையே. அவர் என்னுடைய தாயாராக இருந்தாலும் நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். முதியவர் என்பதால் இழி சொற்களை நான் உச்சரிக்கவில்லை. அன்பு சகோதரரே, என்ன ஒரு விசித்திரமான நிகழ்வு இது. மொத்த ஆன்மீக உலகமும் உங்களை ஏற்றுக்கொள்கிறது. பாபுஜி சொல்றார், மொத்த ஆன்மீக உலகமும் உங்களை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் என்னுடைய தாயாரோ உங்களுக்கு எதிராக நிற்கிறார்.
இயற்கையிலிருந்து அழிவின் ஆற்றல் இறங்கி தன் வேகத்தை அதிகரித்து கொண்டு வருகிறது. ஏட்டி போன்ற மனிதர்களால் எத்தகைய கொடுமைகள் உங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ளது, என்ன நடக்க போகிறது, என்ன விளைவிற்கானது இது அப்படின்னு ஒளி உலகிலிருந்து அவரு ஜக்கு தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். விவேகானந்தர், உங்களது வாழ்க்கை இப்போது ஆபத்தில் இருக்கிறது. அவங்க பதேகர் வந்துடுறாங்க, அந்த ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்க வாழ்க்கையே இப்ப ஆபத்துலதான் இருக்கு. நீங்க சாப்பிட்றப்ப ஜாக்கிரதையா சாப்பிடணும், தூங்குறப்ப ஜாக்கிரதையா தூங்கணும். உங்களை உங்களுடைய உயிரை பறிக்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஐஎஸ் உடன் தவிர வேறு எங்கும் உணவருந்த உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் இன்ஸ்பெக்டர் ஐஎஸ்ங்கிறவர். அவர் கூட மட்டுமே நீங்க இருங்க. அவர் எப்ப சாப்பிடுறாரோ அவரோட மட்டுமே சாப்பிடுங்க. வேற எங்கேயும் தனியா போய் சாப்பிடாதீங்க. ஒரே கடையில் எதையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடாது. அது என்னன்னு தெரியல, இந்த விஷம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மீக பாரம்பரியம் எல்லாத்துக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். மீராவுக்கு விஷம் கொடுத்தாங்க, சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தாங்க. இந்த புத்த குரு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, மிலரப்பா, அவருக்கு கடைசியில விஷம் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே வந்தான். அது மாதிரி பார்க்க போனா பாபுஜிக்கும் விஷம் கொடுத்தாங்க, சாரிஜிக்கும் விஷம் கொடுத்தாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு சாபம் நடக்குதுன்னு தெரியல. அதனால விவேகானந்தர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுறது ஜாக்கிரதையா சாப்பிடுங்க, எங்க வேணாலும் சாப்பிடாதீங்க. ஒரே கடையில திருப்பி திருப்பி எதையும் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடை மூலமாவே உங்களுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சுருவாங்க தான். ஒரே கடையில் எதையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடாது. இந்த வேலைகளை வேலைக்காரர்களிடமும் விடக்கூடாது. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது யார்கிட்டையும். நீங்க நேரடியா போய் சாப்பிடணும். உங்கள் குரு உத்தரவிட்டது போல நீங்க தூங்கும் போது யாராவது ஒருவர் கவனமாக விழித்திருந்து உங்களை பாதுகாக்கணும். மதிப்பிற்குரிய மாஸ்டரின் உண்மையான வாரிசு பிரதிநிதி நீங்கள்தான் என்பது இன்னும் மக்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. அரசர் போசலா அங்கங்க பேசிக்கிற மாதிரி ஆயிருக்கு, இன்னும் உறுதியாக தெரியல. இருந்தாலும் ஏற்கனவே அவர்கள் அந்த சந்தேகத்தில் உள்ளனர். யாரெல்லாம் நடுநிலைமை வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையிலேயே லாலாஜி மேல மதிப்போட இருக்காங்களோ, அவங்கெல்லாம் இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கலாம். ஆனா யாரெல்லாம் இன்னொரு அணிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்களோ, அவங்க இந்த சந்தேகம் உறுதியான உடனே உங்களுக்கு தீங்கு செய்வதான் முயற்சி செய்வார்கள். நீங்கள் எங்கு தங்கினாலும் உங்களது பாதுகாப்பிற்கு பொறுப்பானவர்கள் அந்த இடத்தை சூழ்ந்திருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உங்களை தனியே விடக்கூடாது. உங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு துணிச்சலான இதயம் அவசியம் தேவைப்படுகிறது. இன்னொரு அத்தியாவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, சொற்பொழிவாற்றும் போதோ கூட்டு தியானம் நிகழ்த்தும் பொழுதோ யாராவது ஒருவர் மிகுந்த விழிப்புடன் உங்கள் பின்புறம் இருக்க வேண்டும். மண்டாராவின் போது எப்போதும் கண்களை திறந்து கொண்டே நீங்கள் புரணாகுதி அளிப்பீர்கள். பாபுஜி இது ரொம்ப நாள் அப்படிதான் செய்தார். அவருடைய சிட்டிங்ஸ் எல்லாமே அவர் கண்களை திறந்த வண்ணமே கொடுத்துருப்பாரு. இது பாபுஜி காலத்துல இருந்த நிறைய அபியாசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்பயும் நிறைய ப்ரிசெப்டர்கள் இருக்கிறாங்க பாபுஜி காலத்துல இருந்து இருக்கிறவங்க. அவங்களும் இதை சொல்லுவாங்க. பாபுஜி வித் ஓப்பன் ஐஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. இது எப்ப விவேகானந்தரால அப்பொழுதே சொல்லப்பட்ட விஷயம். நீங்கள் உங்களை நேசிப்பவர்கள் தியானத்திற்காக கூட்டத்தினரிடையே அமர வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் உங்களுடைய பக்கம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நீங்க சிட்டிங் கொடுக்கும் பொழுது அந்த கூட்டத்துல உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. வாலண்டியர்ஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், கண்களை விழித்து கொண்டு உங்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளலாம் சொல்றாரு. எப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகத்தை புரட்டி போட போறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, மனித மட்ட அளவுல ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்குற பாதுகாப்புக்கு எப்படி தவிக்கிறாங்களோ அந்த மாதிரி தவிக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கிறாங்க. இதுதான் தெய்வீகத்தினுடைய தன்மை. இதை புரிந்து கொள்றவங்க கரெக்டா இந்த இடம் நமக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அந்த தெய்வீக நியதிகளை என்னங்கிறத ஒத்துக்கலாம், ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே நமக்கு எந்த தீங்கு வந்தாலும் உடனே மாஸ்டர் கையை நீட்டி நிறுத்தி குப்புறத்தை போட்டு அப்படிலாம் சொல்றோம். அப்படியே நகர்த்தி போட்டுடணும், யாரும் கிட்டக்க வராம அணை கட்டிடணும்லாம் சொல்றோம். ஆனா அவருடைய வாரிசுக்கே எதுவும் நடக்காமல் காப்பாத்துறதுக்கு என்ன கஷ்டப்படுறாரு.
வேற வேற பிளேன் இது. நான் வந்து இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் ஒருத்தன் வந்து டீமுக்குள்ளார இறங்கி விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணா என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒரு 10,000 பேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு போட்டியில உள்ளுக்குள்ளார இறங்கி விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரு வந்து பவுலிங் போட போறான், யாரு பேட்டிங் பண்ண போறான், இந்த பால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பதைப்புலதான் நானும் பார்த்தேன். அதுதான் விதி, அதுதான் நேர்மை, அதான் நியாயம். இல்ல நான் இங்க இருந்து கையாட்டுறேன், அப்படி ஆட்டினா ஒரு அவுட் ஆயிடணும் அப்படின்னு சொன்னா அது வந்து நியாயமான தர்மமான விஷயம் கிடையாது. ஸோ எந்த லெவல்ல இருந்தாலும் அவர்களும் இந்த பூமியில ஒரு விஷயத்தை நிலைநிறுத்த இதே மாதிரியான ஒரு நம்ம எப்படி படாத பாடுபடுறோமோ அப்படிதான் பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையை நினைக்கும் போது நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் அதாவது இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போற போலீஸ் மாதிரிதான். அவங்க கையில எல்லா துப்பாக்கியும் இருக்கும், லத்தியும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க பக்கத்துல இருந்துகிட்டே அவங்களை கேலி பண்றவங்களையும் அவங்கள சீன்றவங்களையும் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு அழிவு பணியை மேற்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பொறுமையா இருக்கும். மீறி ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருச்சுன்னா அப்புறம் பெரியவங்க, சின்னவங்க, நல்லவங்க, குழந்தைங்க, இவரு அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அடி பிச்சு எடுத்துக்கலாம். அதனால அந்த ஆர்டர் கொடுக்கப்படாம பல கூட்டங்கள் நடந்துட்டு. இதுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. எல்லா அழிவு சக்தியும் இறங்கி வந்திருக்கு, நான் அழிச்சிடுறேன்னு விவேகானந்தர் போறாரு ஒரு நேரம், லாலாஜி போறாரு ஒரு நேரம், எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க அந்த அழிவு பணி போக விடாம இன்னொருத்தரால தடுக்கப்பட்டு அது நிறுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பணி வரும்பொழுது நல்லவர், கெட்டவர், விரும்பினவங்க, விரும்பாதவங்க எல்லாம் கணக்கு இல்லாமல் அது நடைபெறும் அப்படிங்கிறது தான். சுவாமிஜி அவர்களால் ஸ்ரீ கிருஷ்ணர், எனது சக்கரம் உங்களது பின்புறம் இருக்கும், ஆண்டு விழா முழுவதும் அது அங்கேயே இருக்கும். நான் முன்பு கூறியது போல நான் அங்கேயே இருப்பேன் என்பதை நம்புங்கள். உங்களை நேருக்கு நேர் பார்க்கும் துணிவு எவருக்கும் கிடையாது. யாராலையும் உங்களை நிமிர்ந்தே பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட வஞ்சனையோட உங்க கண்களை யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். மதிப்பிற்குரிய லாலாஜி, சுவாமிஜி அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே அங்கு இருப்பார். அவரது சக்கரம் உங்கள் சைகைக்கும் அழைப்பிற்கும் இணங்க பணியாற்றும். எனினும், திரும்பி பாருங்க, எல்லாம் கொடுத்துட்டு திரும்பியும் ஒரு இக்கு வைக்கிறார். என்னுடைய அனுமதி பெறாமல் நீங்கள் அதன் பணியை பெறக்கூடாது. உங்கள் பாதுகாப்பிற்கான பணியில் இருப்பவர்களுக்கு இப்போதோ அல்லது ஆண்டு விழாவிற்கு பிறகோ போதுமான அளவு ஆன்மீக வெகுமதிகள் வழங்கப்படும். அது அவர்களது விருப்பத்தை பொறுத்தது. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை பொறுத்த ஆன்மீக பரிசுகள் அவர்களுக்கும் வழங்கப்படும். 28 மார்ச் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, என் வேலையில் உதவியாக இருக்க முடியாது அல்லது உதவியாக இருக்க விரும்பவில்லை எனில் குறைந்தபட்சம் நடுநிலையாகவாவது ஒருவர் இருக்க வேண்டும் என்று ஹச்சனுக்கு மீண்டும் அறிவுறுத்தும்படி ஐஎஸிடம் சொல்லுங்கள். ஹச்சன் அப்படிங்கிறவர் கர்நாராயன் அப்படின்னு பேரு. அவரு யாருன்னு கேட்டா இந்த ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடியவருடைய மருமகன். அவர் ஜெய்ப்பூர்ல இருக்கிறார். ஐஎஸ்ங்கிறவர் யாரு? லாலாஜியினுடைய மனைவியினுடைய சொந்த தம்பி. இவங்களுடைய இதுலயும் இந்த ஹச்சனும் வந்து ஏடி சைடு தான் இருக்கிறார். ஆனா ஐஎஸ் மட்டும் பாபுஜி பக்கம் இருக்கிறார். அதான் சொல்றாரு, ஐஎஸ்ட சொல்லி ஹச்சனுக்கு வந்து கொஞ்சம் நீங்க வந்து இடையூறாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு நியூட்ரலாவது இருங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும்ங்கிறத சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் எதிர்ப்பவர் பாதிக்கப்படாமல் இருக்க செய்வது போன்றதல்ல. சுவாமி விவேகானந்தர், மீண்டும் நிலைமை கொஞ்சம் சீராகி இருக்கிறது. இரவு 9:40. ஆனால் அது தொடர்ந்து நீடித்திருக்கும் என நீங்கள் கருதிவிடக் கூடாது. ஏனெனில் நாம் இந்த பணியை மேற்கொள்ள துவங்கியதிலிருந்தே இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமது பிரபுவின் இல்லத்திலும் விஷமிகள் இருக்கிறார்கள். நமது பிரபுவின் எந்த பணியிலும் உங்கள் கரம் ஓங்கி இருப்பதை விரும்பாத சிலர் பதேகரிலும் இருக்கிறார்கள். அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு எல்லாம். ஒரு நேரம் பார்த்தா எல்லாரும் வந்து உங்களை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருக்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்து யாராவது ஒருத்தர் அந்த குழுவுல இருந்து அவங்களுக்குள்ளார விஷத்தை பரப்புறாங்க. உடனே அது எப்படி அவர் ஆகலாம், அவர் ஆயிடுவாரான்னு பார்த்துருவோம்னு மாறுறாங்க.
ஸோ நிலைமை சீராகிற மாதிரி இருக்கு, திரும்பி மாறுது, சீராகிற மாதிரி இருக்கு, திரும்பி மாறுது. இந்த தீய கருத்துக்களை பரப்புறதுக்குன்னு சில விஷமத்தனம் வாய்ந்த மனிதர்கள் அங்க உங்க அம்மாவோடையும் இருக்கிறாங்க, லாலாஜி மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. அதோட இல்லாம பதேகர்ல முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சீராகி இருந்தாலும் கூட எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற. அடுத்து 10:45 சொல்றாரு, நிலைமை இன்னும் சற்று சீரடைந்திருக்கிறது. இப்போது நமது பிரபுவின் குடும்பத்தை விட்டுவிட்டு ஏடி என்ற சாத்தானின் குடும்பம் முழுவதையும் நான் அழிக்க விரும்புகிறேன் பாபுஜி. இதை கேட்ட மாத்திரத்தில் சுற்றிலும் கன மழை போல் இறங்கும் கோப ஓட்டத்தினுள் நுழையும் நிலையில் நான் இருந்தேன். அந்த விவேகானந்தருடைய அந்த கோபம் அதுக்குள்ளார பாபுஜி போகிற மாதிரி ஒரு கண்டிஷன். அப்படி போனா அந்த கோபம் அவருக்குள்ளாரையும் தொற்றிக் கொள்ளும். அது அழிவு பணியை அவருக்குள்ளார எடுக்கும். ஒரு சாபம் விடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதான் சொல்றாரு, இதை கேட்ட மாத்திரத்தில் சுற்றிலும் கனமழை போல் இறங்கும் கோப ஓட்டத்தினில் நுழையும் நிலையில் நான் இருந்தேன். அப்போது சுவாமி விவேகானந்தரும் மதிப்பிற்குரிய மாஸ்டர் அவர்களும் எனக்கு அறிவுரை கூறினர். சொல்றேன், அவங்களாம் நம்மலாம் கோபம் வந்துச்சுன்னா இப்படி இல்லாம ஊத்து பாக்குறோம். கோபம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான சூழ்நிலை உருவாகும் பொழுதே நுண்ணுணர்வோடு அதை எல்லாத்தையும் ரீட் பண்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. நம்ம கோபம் எப்போ வருதுன்னே தெரியாம, நம்ம கோபப்படுறோம்னே தெரியாம, தலைகால் புரியாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு ரொம்ப ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் ஆகா நான் கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம உணர்றோம். நம்மளுடைய தன்மை இப்படி இருக்கிறது. அதனால அவர்களை போல நாமும் ஒரு கோப உணர்வோ வெறுப்பு உணர்வோ உருவாகிறதுக்கு முன்னாடியே அது தாங்கிட்ட உருவாகுதுன்னு உணர்ற அளவுக்கு ஒரு நுண்ணுணர்வு தன்மையை நம்ம பெறணும். மதிப்பிற்குரிய லாலாஜி, மிகவும் மரியாதைக்குரிய சுவாமிஜிக்கு நான் இப்போது எனது அனுமதியை வழங்கியுள்ளேன். நீங்களும் யாருக்காகவும் பரிந்துரைக்க கூடாது. ஏடி குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு விவேகானந்தர் வந்திருக்காரு இல்லையா, அப்பதான் சொல்றாரு லாலாஜி, இதுல நான் எந்த தடையும் சொல்லல, நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமதியை நான் சுவாமி விவேகானந்தருக்கு வழங்கி இருக்கிறேன். இதுக்குள்ளார நீங்க குறுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்தி கொண்டு காலை நேர தியானத்திற்கு செல்லுவோம். இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வேகமாவே படிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் ஒரு மனிதர் படுகின்ற துன்பங்களை கேட்கறதுக்கு மனது கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரிதான். ஒரு உன்னதமான மனிதர்கள்னு நம்ம நினைக்கிறவங்க அவங்க மனம் சங்கடப்பட்டு சஞ்சலப்பட்டு வருத்தப்படுறதை பார்க்கும்போது நம்ம மனதும் ஒரு வேதனை அடைகிறது. என்ன மாதிரியான மனிதர்கள் லாலாஜி, விவேகானந்தர், சைதன்ய மகாபிரபு, அவங்கெல்லாம் இப்படி அற்பமான விஷயங்களுக்காக கீழே ஸ்ரீகிருஷ்ணன் அவர் முதற்கொண்டு எல்லாரும் கீழே இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை நீக்கிறதுக்கு அதுல மாட்டிக்கொண்ட தன்னுடைய ஒரு கருவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்காக செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தெய்வீகத்தினுடைய தன்மையை உணர முடியாது, இன்னொரு பக்கம் மனிதர்களுடைய மனங்கள் எப்படிதான் மாறினால் மாற மாட்டேங்குது அப்படிங்கிறதுதான் தோணும். இது பாபுஜிக்கு மட்டும் நடக்கல, பாபுஜிக்கு எதிராக இருந்தவங்க மட்டும் இல்லை, நம்மளுமே பல இடங்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு 2 குவாலிட்டியையும் நம்ம வெளிப்படுத்திட்டு தான் இருக்கும். சரியான இடத்துல சரியான சிந்தனை, சரியான புரிதல், ஒரு நேர்மையான அணுகுமுறை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் உருவாக்கணும். தெய்வீகத்தினால் இடப்படுகின்ற திட்டங்கள் சூட்சும வடிவில நமது மாஸ்டர்களால் நம்மிடம் அளிக்கப்படுகின்ற அந்த வேலைகளை முறையாக புரிந்து கொண்டு அதற்கு எதிர்ப்புணர்வு காட்டாமல் தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை, ஒரு ஆன்மீக விவேகத்தை, ஒரு நுண்ணுணர்வை நம்ம எல்லா இதயங்கள்லையும் மாஸ்டர்கள் தூண்டி விடட்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு காலை நேர தியானத்தை